மிச்ச நாளை பிறகு நாங்கள் எலக்ட்ரிசிட்டி கிளாஸை சந்திக்கிறோம் பிள்ளைகள். சட்டனை கொஞ்சம் வேலைப்படும் காரணமாக எலக்ட்ரிசிட்டி கிளாஸ் செய்யலை. நாங்கள் ஆனால் அது வேகம் முடிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்குது. ஆகவே நாங்கள் தொடர்ந்து எலக்ட்ரிசிட்டி படிச்சுட்டு போவோம். அதாவது நீங்கள் முதலாவது பார்த்தீங்க தடை சுருக்கள், கேட்சோயின் விதி, மின்னழுத்தம் காணல், அது வரைக்கும் நீங்கள் நினைச்சிருக்கீங்கன்னு சொன்னால் படிச்சிருக்கிறீங்க. நாங்கள் இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்டால், இன்னைக்கு பார்க்க போகிற விஷயம், நீங்கள் பார்க்க போகிற விஷயம் வேலை வலு சக்தி சம்பந்தமாக பார்க்க போகிறோம். ரைட், வேலை வலு சக்தி சம்பந்தமாக பார்க்க போகிறோம். நீங்கள் தொடர்ந்து எப்போதுமே நிறுத்தி நோட்ஸ் எழுதிட்டு போகிறத வழக்கமாக வச்சுக்கொள்ளுங்க. அந்த விஷயங்களை மறந்துடாதீங்க, ஏன்னா நோட்ஸை நீங்கள் தான் எடுக்கணும். ரைட், நாங்கள் வேலை வலு சக்தி சம்பந்தமாக நாங்கள் என்ன செய்ய போகிறோம் சொன்னால் மின்னியலை பார்க்க போகிறோம். இதில் உங்களுக்கு வித்தியாசமான ஒரு விஷயத்தை விளங்கப்படுத்திட்டு அப்படியே நான் விஷயத்தை தொடர்ச்சியாக கொண்டு போகிறேன். சரிதானே? ரைட், முதலாவதா ஒரு மின்புலம் சம்பந்தமான சொல்ல போறேன். மின்புலம் என்றால் என்ன? ஏற்றங்களில் விசை தாக்கும் பிரதேசம் மின்புலமாகும். ஏற்றங்களில் விசை தாக்கும் பிரதேசம் மின்புலமாகும். ஈர்ப்பு விசை கீழ் நோக்கி தாக்குவது போல, சரியா? ஈர்ப்பு புலத்தில் ஈர்ப்பு புலம் ஈர்ப்பு புலத்தில் ஈர்ப்பு விசை கீழ் நோக்கி தாக்குவது போல, மின்புலத்தில் மின் விசை தாக்கும். அதுவும் கீழ் நோக்கி அசர் தாக்கும் அப்படின்னு கேட்டா இல்ல. ஈர்ப்பு விசை புவியை நோக்கி தாக்கும். சரியா? அப்ப ஈர்ப்பு விசை இப்படி தாக்கும். இங்க மின்புலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா பிள்ளை, சரியா? இங்க மின் விசை கோடு அப்படின்னு ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். மின் விசை கோடு, இது உங்களுக்கு நான் புதுசாக அறிமுகப்படுத்துறது. இந்த மின்விசை கோடு தான் மிக முக்கியமான ஒரு விஷயம். மின்விசை கோடு என்றால், இங்க நாங்க நேர் ஏற்றம் ஒண்ணு கொண்டு போயிட்டு வச்சா அதுல விசை இந்த திசையில தாக்கும். அதன் காரணமாக அந்த நேர் ஏற்றம் இந்த திசையில் அசையும் என்பதுதான் மின்விசை கோட்டினுடைய விசை தொடர்பான விஷயம். சரியா? திரும்ப சொல்லிட்டாரே, ஈர்ப்பு விசை கீழ் நோக்கி தாக்கும். ஆகவே ஒரு பொருளை வச்சா, ஒரு திணிவை வச்சா அது கீழ் நோக்கி இயங்கும். அதுல விசை தாக்குற திசை அல்லது அது இயங்கும் திசையை நாங்க ஈர்ப்பு விசை கோடு அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஈர்ப்பு விசை கோடு அப்படின்னு சொல்லலாம். ஒரு திணிவில் விசை தாக்கும் திசை அல்லது அந்த விசை தாக்குவதால் அது அசையும் பாதை. விசை தாக்கும் திசை அல்லது அசையும் பாதை நீங்க சொல்லலாம். சரியா? மிக திருத்தமா சொல்றதா இருந்தா அந்த திணிவு இந்த இடத்துல அசையும் பாதைன்னு சொல்றது மிக பொருத்தமாக இருக்கும். இதை நான் ஈர்ப்பு விசை கோடு அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு பிரச்சனை இல்லையே. ஈர்ப்பு விசை கோடு அப்படின்னு சொல்லலாம். அடுத்த நாங்க யோசிப்போம். அதே மாதிரி ஏற்றங்கள் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா, இந்த மாதிரி ஈஸியா சொல்ல முடியாது. திணிவுல நேர்த்திணிவு, மறைத்திணிவு அப்படின்னு எதுவுமே இல்லை. திணிவுல பிள்ளைகள் நேர்த்திணிவு, மறைத்திணிவு அப்படின்னு எதுவுமே இல்லை. ஆனால் ஏற்றங்கள்ல நேரேற்றம், மறையேற்றம் அப்படின்னு சொல்லி நிறைய ஏற்றங்கள் இருக்கு. நேரேற்றம், மறையேற்றம் அப்படின்னு சொல்லி 2 பேர் இருக்காங்க. ஆகவே நீங்க கவனமாக இருக்கணும். இங்க நாங்க நேரேற்றம் ஒண்ணு வச்சா அதுல விசை தாக்குற திசை அல்லது அது அசையும் பாதை, மிக பொருத்தமானது, அது அசையும் பாதை மின்விசை கோடு எனப்படும். மின்விசை கோடு. அப்ப நீங்க 2 விஷயம் புதுசா பார்த்திருக்கிறீங்க. ஈர்ப்பு விசை கோடு, மின் விசை கோடு. பொறுமையாக நாங்கள் எலக்ட்ரிசிட்டிக்கு போறதுக்கு இது தேவை. ஒரு திணிவு நாங்க விட்டோடனே அது அசையும் பாதை ஈர்ப்பு விசை கோடு எனப்படும். ரைட்? சுயாதீனமாக அது அசையும் பாதை. இப்ப புதுசா ஒரு வேர்டு சேர்த்துட்டேன், சுயாதீனம். அப்படின்னா வேற விஷயங்கள் எதுவுமே தாக்கல, அதை நாங்கள் வேற எந்த கண்ட்ரோலுக்கும் திணி கொண்டு வரல, அது தானாகவே சுதந்திரமாக அது அசையும் பாதை.
அல்லது அதில் விசை தாக்கும் திசை. சரி, அசையும் பாதைன்னு அமைச்சுங்க தான் நல்லா. மின் விசைக்கோடு சுயாதீனமாக, நாங்க எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சப்போர்ட் எதுவுமே கொடுத்தோம், சுயாதீனமாக நேரேற்றம் அசையும் பாதை அல்லது நேரேற்றத்தில் விசை தாக்கும் திசை. அசையும் பாதைங்கிறதுக்கு தான் அதுதான் மின்விசை கோடு எனப்படும். அப்ப நேரேற்றத்தை வச்சா கீழ் நோக்கி போகும், விளங்குது தானே. அப்ப மறையேற்றம் என்ன செய்யுமா இருக்கும்? மறையேற்றத்தை எங்கனையாவது வச்சோம், இந்த கோட்டில் எங்கனையாவது வச்சு அது மேல் நோக்கி இயங்கும். ஏன்னா நேரேற்றத்திற்கு எதிரானவர் மறையேற்றம். அதனால இது கீழ் நோக்கி இயங்குமா இருந்தால் இது மேல் நோக்கி இயங்கும். அதை கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கணும். சரியா? ரைட். இதுதான் முதலாவது நான் சொல்ல வந்த விஷயம். அடுத்து சரியா, இங்க நாங்க திணி ஒண்ணு இதை ரெண்டா பிரிக்கிறேன். கேஸ் 1 கேஸ் 2 அப்படின்னு ரெண்டா பிரிக்கிறேன். கேஸ் 1 நாங்க ஒரு திணி ஒண்ண வச்சா அது தானாகவே என்ன செய்யும்? கீழ் நோக்கி இயங்கும். அந்த டைம் அழுத்த சக்தி இழக்கப்படும். அழுத்த சக்தி இழக்கப்படும், அது இயக்க சக்தியா மாறும். அப்ப ஒரு துணிக்கை ஈர்ப்பு விசை கோடு வழியே இயங்கும் போது அதன் அழுத்த சக்தி இழக்கப்படுகிறது. அந்த அழுத்த சக்தியானது இயக்க சக்தியாக மாறுகிறது. ரைட். இதுவே நாங்க அந்த திணிவை மேல் நோக்கி இயக்குவோமா, நாங்க மேல் ஒரு வேகத்தை கொடுத்து இயக்குவோமா, இங்க உள்ள இயக்க சக்தி இழக்கப்படும். அது என்னவா மாறும் சொன்னா அழுத்த சக்தியாக மாறும். இது சாதாரணமான ஒரு விஷயம், சாதாரணமாக ஒரு விஷயம். நான் சொல்றது உங்களுக்கு தெரியுமா இருக்கும். நம்மளோட வீடுகள்ல பொதுவாக பெண்கள் சரியா, அதாவது ஒரு அம்மா அக்கா அந்த மாதிரி ஆட்கள் நகை சேர்ப்பாங்க. நகை அந்த டைம் அவங்க என்ன சொல்லுவாங்க சொன்னா, ஏன் நீங்க நகையை சேர்க்கிறீங்க? நாங்க நகைய விருப்பமான டைம் அடகு வச்சோ வித்தோ பணமா மாத்திக்கலாம். அந்த பணத்தை விருப்பமான டைம் நகையா மாத்திக்கலாம். அந்த மாதிரி தான் இதுவும். என்ன ஒரே ஒரு விஷயம், கீழே வந்துச்சுன்னா அழுத்த சக்தி இலக்கம் இயக்க சக்தியா மாறும். மேல போனா மேல போகணுமாக இயக்க சக்தி ஒன்று கொடுக்கணும், இயக்க சக்தி இழக்கப்படும், அது அழுத்த சக்தியா மாறும். அதே மாதிரி இங்க நான் ஏன் அங்கிருந்து வரேன், இது தெரிந்ததிலிருந்து தெரியாததுக்கு போகும். நேரேற்றம் ஒண்ணு வச்சா அது தானாகவே இங்கே அசையும். அப்ப அதனுடைய அழுத்த சக்தி இழக்கப்படும், அது என்னவா மாறும்? இயக்க சக்தியாக மாறும். அப்ப நேரேற்றம் ஒண்ணு விட்டோன்னா அது பாடு இப்படி போகுதாருன்னா அவங்க மனசு சொல்லுது அதுக்குள்ள மின் அழுத்த சக்தி இயக்க சக்தியாக மாறுகிறது. அப்ப நீங்க நேரேற்றம் ஒண்ணு இப்படி வீசுனீங்கன்னு சொன்னா மேல் நோக்கி எதிராக வேகம் ஒண்ணு கொடுத்து வீசணும், சுயாதீனமா செய்ய விடாம மேல் நோக்கி கொடுத்து வீசணும், இயக்க சக்தி இழக்கப்படும், அது அழுத்த சக்தியாக மாறும். இப்ப நேரேற்றம் இங்கிட்ட செய்யும் போது அங்க அழுத்த சக்தியா மாறும், இங்கிட்ட செய்யும் போது இயக்க சக்தியா மாறும். அது விளங்கிச்சா? மறையேற்றத்தை மாத்தி யோசிக்கணும். நேரேற்றத்தை விட்டா இங்க வரக்குள்ள தானே இயக்க சக்தியா மாறும். மறையேற்றத்தை இங்க இருந்து விட்டா இதுக்கு ஆப்போசிட் நடக்கணும். இங்க விட்டா மேல போகும், அழுத்த சக்தி இழக்கப்படும், இயக்க சக்தியாக மாறும். இங்க இருந்து வீசுனா என்ன நடக்கும்? அது இயக்க சக்தியான அழுத்த சக்தியாக மாறும். இது மறையேற்றம். நான் சொன்னது திரும்ப ஒருத்தர் நீங்க பார்க்கணும்னு யோசிச்சா ரிவர்ஸ் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. திரும்ப திரும்ப சொல்றது நல்லா இருக்காது. ரைட்டா? ரைட். இந்த விஷயங்களை நீங்க என்ன செய்யணும், பார்த்து வச்சிருக்கோங்க. சரிதானே? சரி. இப்ப நாங்க என்ன யோசிப்போம் அப்படின்னு கேட்டா, நாங்க வி அழுத்த வேறுபாட்டினூடாக சரியா ஏற்றங்களை நாங்க என்ன செய்யறோம், அசைக்கிறோம். வி அழுத்த வேறுபாட்டினூடாக ஏற்றங்களை அசைக்கிறோம். சரியா? ரைட். ஏங்கிற ஒரு புள்ளி இருக்கு, பிங்கிற ஒரு புள்ளி இருக்கு. இந்த ரெண்டு புள்ளிக்கு இடையில நாங்க ஏற்றத்தை அசைக்கிறோம், கியூ ஏற்றத்தை. ஏக்கும் பிக்கும் இடையிலான அழுத்த வேறுபாடு
இடையிலான மின்னழுத்த வேறுபாடு. மின்னழுத்த வேறுபாடு V. மின்னழுத்த வேறுபாடு V அப்படின்னு எடுத்துக்கிட்டா A இலிருந்து B க்கு A இலிருந்து B க்கு A இலிருந்து B க்கு Q ஏற்றத்தை அசைக்கும் போது செய்யப்படும் வேலை. Q ஏற்றத்தை அசைக்கும் போது செய்யப்படும் வேலை. Q ஏற்றத்தை அசைக்கும் போது செய்யப்படும் வேலை. செய்யப்படும் வேலை VQ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. VQ அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க? விளைச்சா ரைட். VQ அப்படின்னு சொல்லி இந்த வேலையை என்ன செய்யறாங்க சொல்றாங்க. இல்ல கவனமா இருக்கணும். நான் ஏன் இந்த கதையெல்லாம் கதைச்சேன்னா முதல்லயே பார்த்திருப்பீங்க, நான் மின்விசைக்கோடு பத்தி கதைச்சேன். மின்விசைக்கோடு என்பது நேரேற்றமுன வச்சா அது சுயாதீனமாக அசையும் பாதை, அதாவது அதுல விசை தாக்குற பாதையும் கூட சொல்றாங்க. அப்ப நேரேற்றமுன வச்சா அது இங்க இருந்து இங்க என்ன செய்யும்? அசையும். சரியா? மின்விசைக்கோடு இப்படி போற மாதிரி யோசிக்கணும். ஏன்னா நான் விசை தாக்குறத பத்தியும் மின்விசை கோடு பத்தியும் கிடைச்சனா புதுசா ஒரு விஷயம் சொல்லி தர போறேன். மின்விசை கோடு இப்படி போகுதா இருந்தா இங்க உள்ள மின் அழுத்தத்தை விட இங்க உள்ள மின்னழுத்தம் குறைவு, இங்க உள்ள மின்னழுத்தம் குறைவு, இங்க உள்ள மின்னழுத்தம் குறைவு. ஈர்ப்பு விசையை பாருங்க, ஈஸியா விளங்கும். ஈர்ப்பு விசை கோடு என்றால் என்ன? திணி ஒன்றை வைக்கும் போது சுயாதீனமாக இயங்குகிறது. மேல போக போதான் அழுத்த சக்தி கூட, கீழே வர வர அழுத்த சக்தி என்ன செய்யும்? குறையும். அப்ப ஈர்ப்பு விசை கோடு வழியே அழுத்தம் குறைகிறது. ஈர்ப்பு விசை கோடு வழியே அழுத்தம் குறைகிறது. மின் விசை கோடு வழியே அழுத்தம் குறையும். உங்களுக்கு லேசா இருக்கா இல்லையா? இது தெரிந்தது, இது தெரியாது. ஈர்ப்பு விசை கோடு வழியே கீழ் நோக்கி செல்லும் போது அழுத்த சக்தி குறைகிறது, இங்க மின் அழுத்த சக்தி குறைகிறது. நேரேற்றத்தை அசைக்கும் போது தான் இது சாத்தியம். மறையேற்றத்தை அசைக்கும் போது மாற்றி யோசிப்பேன். அப்ப இங்க இருந்து இவர் இங்க போவாரா அழுத்த சக்தி குறைகிறது. அது என்னவா மாறும்? இயக்க சக்தியா. இது இயக்க சக்தியாக மாறும். இயக்க சக்தியாக மாறும். V அழுத்த வேறுபாட்டினூடாக அழுத்தம் கூடிய புள்ளியிலிருந்து அழுத்தம் குறைந்த புள்ளிக்கு ஏற்றம் அசையும் போது அது என்ன செய்யும்? இயக்க சக்தியாக மாறும். இயக்க சக்தியாக மாறும். இந்த மின் சக்தி இயக்க சக்தியாக மாறுது. ஒரு தடவை மட்டும் சொல்லித்தாங்க. மின்விசை கோடு வழியேன்னு சொல்லலாம், அல்லது மின்னழுத்தம் கூடிய புள்ளியிலிருந்து மின்னழுத்தம் குறைந்த புள்ளிக்கு கியூவேற்றம் அசையும் போது அது இழந்த அழுத்த சக்தி, மின்னழுத்த சக்தி மின் அழுத்த வேறுபாட்டை ஏற்றத்தாழ பெருக்கணும். இது இயக்க சக்தியாக மாற்றமடையும். இது இயக்க சக்தியாக மாற்றமடையும். மலேஷா ரைட். அப்ப உங்களுக்கு விளங்கிருச்சு. மின் அழுத்தம் கூடிய புள்ளியிலிருந்து குறைந்த புள்ளிக்கு செல்லும் போது, மின்னழுத்தம் கூடிய புள்ளியிலிருந்து குறைந்த புள்ளிக்கு செல்லும் போது அதனுடைய அழுத்த சக்தியானது இயக்க சக்தியாக மாறும். அதனுடைய பருமனை நாங்கள் VQ அப்படின்னு சொல்லி நம்மளால சொல்லக்கூடிய ரைட். விஷயம் முடிஞ்சு. தேவையான இடத்துக்கு நான் வந்துட்டு தான் யோசிக்கிறேன். இன் எலக்ட்ரிசிட்டி அதே தான் நடக்க போகுது. சரியா? ஒரு பேட்டரியில அழுத்தம் கூடிய புள்ளியிலிருந்து அழுத்தம் குறைந்த புள்ளிக்கு நேரேற்றம் என்ன செய்ய போகுது? அசைய போகுது. அந்த டைம் செய்யப்பட்ட வேலை, இது ஒரு பேட்டரி வச்சுக்கொள்வோம். இந்த பேட்டரியில அழுத்தம் கூடிய புள்ளி இது, அழுத்தம் குறைந்த புள்ளி இது. அழுத்தம் கூடிய புள்ளியிலிருந்து அழுத்தம் குறைந்த புள்ளிக்கு ஏற்றம் பாய போகிறது. தடையினூடாக அல்லது ஒரு தடையினூடாக அல்லது பல தடையினூடாக பாய போகுது. அப்படி பாயும் போது இதனுடைய மின் அழுத்த சக்தியானது இழக்கப்படுகிறது. இதனுடைய அழுத்த வேறுபாடு V, பாய்ந்த ஏற்றம் Qனா VQ அப்படிங்கிற சக்தி இழக்கப்பட்டிருக்கும். அது இயக்க சக்தியாக மாறி இங்க வரும். இயக்க சக்தியா நேரேற்றத்துல இயக்க சக்தியாக மாறி இங்க வாருது. இந்த தடையில அணுக்களுக்கு இடையில ஒவ்வொரு மோதுகையும் நிகழும் போது சாதாரண ஒரு பந்து மோதி மோதி போக்குள்ள எப்படி இயக்க சக்தி இழக்குமோ அந்த மாதிரி இதுவும் மின்னழுத்த சக்தி இயக்க சக்தியா மாத்தி அதை இழந்து 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 பழையபடிங்க போகும். நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம் சார், டக்குன்னு நீங்க சொல்லிட்டீங்க பிளஸ்ல இருந்து மைனஸ்க்கு நேரேற்றம் போகுதுன்னு. ஆனா உண்மையாலுமே ஒரு பேட்டரியில பிளஸ்ல இருந்து மைனஸ்க்கு எந்த நேரேற்றமும் போறது இல்லை.
மைனஸ் இருந்து பிளஸுக்கு தானே மறையேற்றம் போகுது, அதான உண்மை அப்படின்னு. ஆரம்ப காலங்களில் விஞ்ஞானிகள்கிட்ட அந்த டைம் இருந்த டெக்னாலஜி, அந்த டைம் இருந்த வசதியை வச்சு அவங்க யோசிக்கும் போது ஆரம்பத்துல மின்கலத்துல நேர்ல இருந்து மறைக்கு நேரேற்றங்கள் போகுது, மின்னோட்டம் இப்படி போகுதுன்னு எடுத்துதான் எல்லாத்தையும் உருவாக்குனாங்க. பிறகு கொஞ்சம் காலம் போகத்தான் அவங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சு இல்ல விஷயம் மாறி நடக்குது. ஆனா இதால எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறதுக்காக இலத்திரன் பாயும் திசைக்கு எதிர் திசையில் நியம ஓட்டம் பாய்கிறதுன்னு ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்து தியரியெல்லாம் அப்படியே வச்சுக்கிறாங்க, எந்த மாற்றமும் இல்லை. அப்ப நீங்க அப்படி யோசிச்சாலும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரப்போகுது. எப்படி யோசிச்சா இலத்திரன் தான் இங்க நீங்க போகுது, நான் இல்லைன்னு சொல்லலை, சயின்டிஸ்டும் இல்லைன்னு சொல்லலை. ஆனா நேரேற்றம் இங்க நீங்க போற மாதிரி யோசிக்கணும். இங்க சரியா மின்னழுத்த வேறுபாடு இருக்கு, அதன் காரணமாக இங்கே ஏற்றம் அசையும் போது இந்த மின்னழுத்த வேறுபாட்டினூடாக அது அழுத்தம் கூடிய புள்ளியிலிருந்து அழுத்தம் குறைந்த புள்ளி போது செய்யப்பட்ட வேலை வீக்கு. அந்த வீக்கியூவானது இங்கே என்ன செய்யும், இயக்க சக்தியாக மாறி தடையில மோதி மோதி இழக்கப்பட்டு அழுத்த சக்தி இயக்க சக்தி இழக்கப்பட்டு இங்கு வரும். அப்ப நான் என்ன சொல்றேன்னா இங்கு சரியா Q ஏற்றம் இங்க நீங்க பாயுமாக இருந்தால் செய்யப்பட்ட வேலை W சமன் V. சரியா இது விளங்கிச்சு. இங்க இந்த Q ஏற்றம் சீராக பாய போகுது, மொத்தமா Q பாயல, அது பகுதி பகுதியோ கொஞ்சம் கொஞ்சமா பாய்ந்து போகுது. அப்ப சீராக பாய்கிறது மின்னோட்டம், சீரான மின்னோட்டம் தனி இருக்கும், மாறாத வால்டேஜ் இருந்தா மாறாத மின்னோட்டம் தனி இருக்கும். அப்ப இந்த ஏற்றம் பாஞ்சு முடிஞ்ச நேரத்தை நாங்க டீன்னு எடுத்தா அந்த டீயால் இதை பிரிப்போம் ரெண்டு பக்கம் VQ T. அப்ப V அழுத்த வேறுபாட்டினூடாக Q ஏற்றம் பாய்கிறது, அதன் போது அது பெற்ற இயக்க சக்தியை தடையில் இழக்க போகுது அல்லது தடைகள் இழக்க போகுது. சரியா அப்ப இங்க செய்யப்பட்ட வேலை அல்லது இழந்த அழுத்த சக்தி அப்படிங்கிறது வந்து இங்க தரப்பட்டிருக்கு. அதை நேரத்தால பிரிச்சு வேலையை நேரத்தால பிரிச்சு அவ்வளவு இங்க VQ சரியா நான் வளமையா சொல்லுவேன் 6 தர 5/3 சொன்னா அது 6/3 தர 5 எழுதினாலும் பிரச்சனை இல்ல 6 தர 5 ரெண்டையும் பெருக்கிட்டு நான் 3 பிரிப்பேன்னு சொன்னாலும் பிரச்சனை இல்லை. சரியா அல்லது இல்ல சார் 6 தர 5/3 தர வேலை செய்ய போறேனாலும் பிரச்சனை இல்லை. இவருக்கு என்னது இதை இதால பிரிச்சா 2 முறை 2 10, இவர் இதை நீங்க பெருக்கினா 30 3 பிரிச்சா 10. இவருக்கு மட்டும் தசத்துல வரும், ஒழுங்கா மட்டம் தட்டி போட்டார்னா 10 வரும், இல்லாட்டி 10 கிட்டான்னு சொல்றோம். சரியா இதை நீங்க கருத்தை எடுக்காதீங்க, என்னுடைய கருத்து அது அல்ல. சரியா அதாவது இப்படி இருக்கிறத இப்படியும் எழுதலாம், இப்படியும் எழுதலாம், இப்படியும் எழுதலாம், அது சரியானது, அதுல எந்த டவுட்டும் இல்லை. அப்ப இங்க நான் VQ கீழ் தேவைக்கேற்ப எழுதி கொடுறேன். அப்ப இந்த Q ஏற்றம் சீராக பாய்கிறது T நேரத்துல, Q கீழ் T ஏற்ற பாய்ச்சல் வீதம் என்ன சொல்லலாம் 5. அப்ப இங்க V அழுத்த வேறுபாட்டினூடாக I மின்னோட்டம் பாயும் போது வலு P சமன் VI ஆகும். வலு அவரயமாகும், வலு P சமன் VI ஆகும். இதுக்காகத்தான் ஈர்ப்பு விசைக்கோடு மின் விசைக்கோடு, ஈர்ப்பு விசைக்கோடு வழி ஈர்ப்பழுத்த சக்தி குறைந்து செல்லும், மின் விசைக்கோடு வழி மின்னழுத்த சக்தி குறைந்து செல்லும் அப்படிங்கிறத பேசுறேன். செய்யப்பட்ட வேலையை பத்தி பேசுறேன். கடைசியா வலுல வந்து நான் என்ன செய்றேன் நினைக்கிறேன் P சமன் VI. அப்ப இது ஒரு முக்கியமான சமன்பாடு P சமன் VI அப்படிங்கிறது. இந்த P சமன் VI எங்க பயன்படுத்தலாம்னா ஒரு மின்கலத்துக்கு பயன்படுத்தலாம். அது வழங்கும் வலுன்னு கேட்டா அதற்கு குறுக்கியான அழுத்த வேறுபாட்டை ஐயால பிரிக்கணும் சார். கணேஷா ஒன்னாவது ஒரு ஜெனரேட்டர் அது ஒரு மின்முதல், சூரிய களம் அது ஒரு மின்முதல், அதுக்கெல்லாம் பாவிக்கலாம். ஒரு தடைக்கு குறுக்கையும் பாவிக்கலாம், ஆனா தடைக்கு குறுக்கே நாங்கள் இப்படி பாவிக்காம ஃபார்மேட்டை மாற்றி பாவிக்கிறது உண்டு. அதுல நீங்க டீப்பா ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. ரைட்டா ரைட்டா P சமன் VIங்கிற கோவையை நான் எடுத்துட்டேன். நீங்க தேவையான டைம் நிறுத்தி நோட்ஸ் எழுதி போவீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதான் நான் என்ன செய்றேன் இதை அழிப்பேன். இப்ப நான் அடுத்தடுத்த கோவிலுக்கு நான் என்ன செய்யணும் போகணும். கவனிங்க, இப்ப இந்த இடத்துல நான் அவ்வளவு விஷயம் கதைச்சதுக்கான காரணம் சில பேர் டவுட்ஸ் நான் கிளியர் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிறது என்னுடைய நோக்கம். ரைட் 2 பேட்டரிஸ் இப்படி இருக்குமா இருந்தா இதோட மின் இயக்கு விசை E1, இதோட மின் இயக்கு விசை E2 அப்படின்னு எடுத்தா I மின்னோட்டம் இங்க இருந்து வருமா இருந்தா அந்த மின்னோட்டம் மாறாது அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அப்ப இங்க நடக்க போகுது
சரியா? இங்க இந்த ஏற்றம் இப்படி இங்க இருந்து போய் சுத்தி இங்க வரும்போது ஏற்பட்ட அழுத்த சக்தி மாற்றமானது இயக்க சக்தியா மாறும். இங்கேயும் அழுத்த சக்தி மாற்றமானது இயக்க சக்தியா மாறும். இங்க உள்ள ஏற்றமேத்த இங்கேயும் வரப்போகுது. இங்க அழுத்த சக்தி மாற்றம் என்ன மாறப்போகுது? இயக்க சக்தியாக மாறி இந்த இடத்துக்கு என்ன செய்ய போகுது அப்படின்னு சொன்னா வரப்போகுது. அப்ப அழுத்த சக்தி எல்லாம் இயக்க சக்தியா மாறப்போகுது. அப்ப கரண்ட் இது வழியா போக்குல இங்க அழுத்த சக்தி மாற்றம் இயக்க சக்தியா மாறும். இங்க உள்ள அழுத்த சக்தி மாற்றம் இயக்க சக்தியா மாறும். அப்ப இங்க கொஞ்சம் இயக்க சக்தி கூடியிருக்கும், இங்க கொஞ்சம் இயக்க சக்தி கூடியிருக்கும். ஆகவே தான் நாங்க மின்கலங்கள் தொடரா இருந்தா என்ன செய்யறோம்? இது E1 E2 ரெண்டையும் பிளஸ் பிளஸ் எடுக்கிறோம். வளைச்சா இதே E1 பிளஸ் E2 கேட்சுவன் வீட்டில் இருக்கும். இதே பேட்டரி மாறி இருந்தா அதில் நான் டீப்பாக கொண்டு போனேன். ஏன்னா நிறைய விஷயம் சொல்ல வேண்டி வரும். அவ்வளோ தூரம் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இங்க இங்க போக்குல நீங்க யோசிங்க, அழுத்த சக்தி மாற்றம் இயக்க சக்தியா மாறி இருக்கும். இங்க அதாவது ஏற்றத்துக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி விசை தாக்கியிருந்தா இங்க ஏற்றத்துக்கு எதிர்க்கிற மாதிரி விசை தாக்கியிருக்கும். ஆகவே இங்க உள்ள சக்தியை விட இங்க சக்தி என்ன செய்யும்? குறையும். விளங்குதா? அதாவது E1 மைனஸ் E2 அப்படின்னு சொல்லி நாங்க என்ன செய்வோம்? சொல்லுவோம். ரைட்டா? ரைட். இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு சொல்லுவோம். அடுத்த விஷயத்துக்கு நாங்க போவோம். அடுத்தது தடை R, மின்னோட்டம் I போகுது. இதுக்கு குறுக்கேயான அழுத்த வேறுபாடு V சமன் IR என்பதால் தரப்படும். உங்களுக்கு வலு ஏற்கனவே நிறுவப்பட்டிருக்கு P சமன் VI. அது I into R கொண்டாந்து பிரதியிடுவீங்களா இருந்தா P சமன் I squared into R அப்படின்னு எழுதலாம். அல்லது அப்ப இங்க இன்னொரு சமன்பாடு கண்டுபிடிச்சாச்சு. அல்லது P சமன் VI. இங்க நாங்க என்ன யோசிப்போம் அப்படின்னு கேட்டா ஐக்காக V இன் கிளார்னு போடுவோம். V இன் கிளார்னு போட்டோம் சொன்னா P சமன் V வர்க்கத்தின் கிளார்னு வரும். கணேஷா ரைட். அப்ப இப்ப நான் உங்களுக்கு 3 சமன்பாடுகளை கொடுத்துருக்கேன். P சமன் VI எலக்ட்ரிசிட்டில வலு சம்பந்தமாக, P சமன் I squared into R, P சமன் V squared over R. தடையில் விரயமாகும் வலு பத்தி கதைக்குள்ள இந்த சமன்பாடை வச்சு தான் கதைப்பாங்க. அதுதான் ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு லேசு. சரியா? ரைட்டா? ஆனா இந்த 3 சமன்பாடையுமே பாவிக்கலாம் அப்படின்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்க. மேலதிகமாக ஆராய போகாதீங்க. ரைட்டா? ரைட். அப்ப இங்க கொஞ்சம் கவனிச்சுக்கொள்ளுங்க. சரிதானே? ஆரம்பத்துல நான் எப்படி கொண்டு போனேன் அப்படின்னு கேட்டா மின் விசை, ஈர்ப்பு விசை, கோடுகள், தாக்குற விசை, அழுத்தம் எப்படி மாறுங்கிறத வச்சுக்கிட்டு அப்புறம் அது ஒரு அடிப்படையான விஷயத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக அதை நான் கொண்டு போனேன். மற்றபடி அதை நீங்க யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அது எலக்ட்ரிசிட்டியில கேட்கவும் மாட்டாங்க. இந்த சமன்பாடு 3 தெரிஞ்சிருந்தா போதும். முன்னுக்கு பேசின விஷயம்லாம் குழப்பம் உள்ளாக்க தெளிவாகிறதுக்காக. ஃபைனல் அவுட்புட் எனக்கு நீங்க இது 3 தெரிஞ்சிருந்தா போதும். இதுதான் இந்த விஷயம். விளைஞ்சா அப்ப ஆகவே முன்னுக்குள்ள இதெல்லாம் ரொம்ப அழுத்திக்காம இந்த 3 விஷயத்தையும் நீங்க தெரிஞ்சு வச்சுட்டீங்கன்னா சரி அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கிறேன். சரி பிள்ளை? ரைட்டா? ரைட். இந்த 3 சமன்பாடையும் தெரிஞ்சு வச்சீங்கன்னா சரி. இப்போ ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிட்டு போறேன். செய்யப்பட்ட வேலைனா வலுக்கற நேரம். இதை நேரத்தால் பெருக்கினா சரி. அதுவும் பிரச்சனை இல்லை. தடைகள்ல சதனை இங்க மின் சக்தியானது வெப்ப சக்தியாக மாற்றப்படும். சரியா? அப்படியாப்பட்ட தடைகளை நாங்க உயிர்ப்பில் தடை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ரைட் தானே? உயிர்ப்பில் தடை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது மின்சக்தி முழுவதும் வெப்ப சக்தியாக மாற்றப்படுமாக இருந்தா அது உயிர்ப்பில் தடைன்னு சொல்லுவோம். நிக்ரோம் கம்பி, செப்பு கம்பி, கம்பிகள்ல பொதுவாக அதுதான் நடக்கும். விளைஞ்சா அப்போ ஒரு தடையுள்ள மின்சக்தி முழுவதும் வெப்ப சக்தியா மாறுமா இருந்தா அது வந்து என்னது? உயிர்ப்பில் தடை அப்படின்னு சொல்லி நாங்க என்ன செய்வோம் சொல்லுவோம். ஏன்னா இந்த வேர்டு உங்களுக்கு தெரியாது, நீங்க கஷ்டப்படுவீங்க அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லுவேன். இதுக்கு அழகு உங்களுக்கு வேக்னு வரும், அது உங்களுக்கு பிரச்சனை இல்லை. சரிதானே? ரைட்டா? அடுத்தது பரிமாணம் ml வர்க்கம் t - 3 வரும். சரிதானே? சரி, 3 சமன்பாடு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். நான் அடுத்த விஷயத்தை நோக்கி போகலாம்னு சொல்லி யோசிக்கிறேன். தடைகள் எப்படி வெப்ப சக்தி உருவாகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். தடைகள்ல
அந்த அணுக்களோட இலத்திரன்கள் மோதுறதால சரி அதோட இயக்க சக்தியில் ஒரு பகுதி வெப்ப சக்தியாக என்ன செய்து மாற்றப்படுது. இதில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை தானே? ரைட். அடுத்து நான் ஒரு விஷயத்துக்கு போவோம். அப்போ நீங்கள் இன்னைக்கு என்னன்னா விரயமாகும் சக்தி சம்பந்தமான விஷயங்களை தான் நீங்கள் நினைச்சிருக்கீங்கன்னு சொன்னால் படிச்சிருக்கீங்க. சரியா? விரயமாகும் சக்தி சம்பந்தமான விஷயங்களை படிச்சிருக்கீங்க. அடுத்து நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டோம்னு சொன்னால் இந்த சக்தி எப்படி அளக்குறது அப்படிங்கிறத பார்த்துட்டு நாங்கள் அடுத்த விஷயத்துக்கு போவோம். சக்தி எப்படி அளக்குறது அப்படிங்கிறத பார்த்துட்டு அடுத்த விஷயத்துக்கு போவோம். ரைட்டா? ரைட். சரி பிள்ளை, அடுத்த விஷயத்துக்கு நாங்கள் போவோம். அடுத்தது இந்த சக்தியை எப்படி அளக்குறோம்? சரியா? எலக்ட்ரிசிட்டியில சக்தி எப்படி அளக்குறோம்? எலக்ட்ரிசிட்டியில சக்தி அளக்குற பிரதானமான ஒரு அலகு ஒன்று இருக்கு. பிரதானமான ஒரு அலகு கிலோ வாட் மணி. கிலோ வாட் மணி. கிலோ வாட் ஹவர். இது இப்படிதான் எழுதணும். கிலோ வாட் ஹவர்ங்கிறது தனியாக எழுதுனாலும் தனியாக எழுதணும். சரியா? ரைட். இது சக்திக்கான ஒரு அலகாகும். சரியா? உங்களோட வீட்டில் அந்த மானி சரியா, அதாவது மீட்டர் பாக்ஸ் ஒன்று இருக்கும். அந்த பாக்ஸில் கிலோவாட் ஹவர் தான் போட்டிருப்பாங்க. நீங்கள் 30 யூனிட் வீட்டில் பாவிச்சிருக்கிறீங்க அப்படின்னு பார்த்தா அந்த 30 அப்படிங்கிறதுக்கு பக்கத்தில் பார்த்தா கிலோவாட் ஹவர் தான். புது மீட்டர் பாக்ஸாக இருந்தால் அது 0ல இருந்து போகும். புது மீட்டர் பாக்ஸாக இருந்தால் 0ல இருந்து போகும். அவள் புது மீட்டர் பாக்ஸ் போயிட்டு பார்க்குறீங்க 42 என்ன பார்த்தா கிலோ வாட் ஹவர் இருக்கும். எலக்ட்ரிசிட்டி போர்ட்காரர் சொல்வார் நீங்கள் 42 யூனிட்டை பாவிச்சிருக்கிறீங்க. இன்னைக்கு நீங்கள் போயிட்டு பார்த்தா அது சொல்ல தெரியாது. மிச்ச 400 மீட்டர் 2 3 4 2 0 கிலோ வாட் ஹவர்னு இருக்கு. இன்னைக்கு நீங்கள் மார்க் பண்ணி வச்சுட்டீங்க. இன்னைக்கு தான் கரண்ட் பில் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அடுத்த மாதம் கரண்ட் பில் எடுக்கிறாரு. அந்த டைம் நீங்கள் பார்த்தா 2 3 8 4 6 5 அப்படின்னு கிலோ வாட் ஹவர். அப்போ இங்கே எத்தனை வித்தியாசம் இருக்கு பார்த்தா 45 கிலோ வாட் ஹவர். 45 கிலோ வாட் ஹவர் 45 யூனிட் பயன்படுத்தப்படும். எத்தனை யூனிட்? 45 யூனிட் பயன்படுத்தப்பட்டிருக்கு. 45 கிலோ வாட் ஹவர் அப்படிங்கிறது 45 யூனிட். இதுக்கு தான் அவர் என்ன செய்வார்? பில் போட போறாரு. சரிதானே? ரைட்டா? ரைட். இது தவிர வேற என்ன நான் உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு கேட்டா, இது எலக்ட்ரிசிட்டி போர்டில் வாசிப்பு எப்படி இருக்கிறாங்க அதை வச்சுட்டு அவங்க சரியாக வாசிச்சிருக்கிறாங்களா, ரெண்டாவது அதை வச்சுட்டு எத்தனை யூனிட் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். இது உதவும். அதை நாம சொல்றதா உதாரணமா நீங்க 100 வாட் பல்ப் ஒன்று யூஸ் பண்ணுங்க. 100 வாட் பல்ப் இதால எத்தனை மின்னணுகள் விரயமாக போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு சும்மா சொல்லுவோம். ஒரு நாள் எடுத்துக்கிட்டா ஒரு நாள்ல நீங்க 4 மணித்தியாலங்கள் பாவிக்கிறீங்க. இந்த நாளும் 4 மணித்தியாலம் நீங்க என்ன இந்த பல்பை பாவிக்கிறீங்க. ஒரு மாசத்துக்கு எவ்வளோ யூனிட் போயிருக்கும் அப்படின்றத யோசிச்சு பார்ப்போம். நீங்க நிறுத்திட்டு வீடியோவை ஒருத்தர கண்டுபிடிச்சு பாருங்க. அதுக்கு பிறகு வீடியோ ஆன் பண்ணி பாருங்க. சரியா? ஒரு மாசத்துக்கு எத்தனை யூனிட் போயிருக்கும் அப்படின்னு பார்த்தா முதல்ல யோசிப்போம். ஒரு நாளைக்கு 4 ஹவர். அப்போ 30 நாட்களுக்கு 30 நாட்களுக்கு 30 தர 4 120 ஹவர். ரைட். நாங்கள் எத்தனை யூனிட் அப்படின்னு பார்க்கணும். மின் அலகுகள் எத்தனை அப்படின்னு பார்க்கணும். நம்ம கண்டுபிடிச்சிருக்க நேரம் எத்தனை ஹவர்ஸ் வேலை செய்ய போகுது. 100 வாட். இது ஒரு செகண்டுக்கு 100 வாட். ஆகவே 120 ஹவருக்கு. உங்களுக்கு குழப்பம். இது ஒரு செகண்டுக்கு இது ஹவருக்கு பயப்படாங்க. அதனால தான் அது கிலோ வாட் ஹவர்னு சொல்றாங்க.
பெருக்குனீங்கன்னு சொன்னா 120000. இது வரும் வாட், இது ஹவர்ல இருக்கு. வாட் ஹவர், கிலோவாட் ஹவருக்கு மாத்திரம் 1000 பெருக்கணும், பிரிக்கணும். 12 கிலோவாட் ஹவர். அவ்வளவுதான். மனசுலயே கணிப்பை செஞ்சிடலாம். ஒரு நாளைக்கு 4 ஹவர் யூஸ் பண்றோம், அப்ப ஒரு மாசத்துக்கு 30 நாள் யூஸ் பண்ண போறோம். இதே மாதிரி 4 × 30 120 ஹவர்ஸ் யூஸ் பண்ண போறோம். 100 வாட். பயப்பட வேணாம். வாட் ஹவர், வாட் செகண்ட்னா ஜூல்னு மாறும், வாட் ஹவர் ஜூலுக்கு மாறாது. அது மட்டும் தான் இங்க பிரச்சனையே இல்லை. அப்படிதான் கொண்டு போறாங்க. இது வாட், இது ஹவர், வாட் ஹவர்னு வரும். கிலோ வாட் ஹவருக்கு மாற்றி விட்டா ரைட். நாங்கள் அப்போ இந்த பல்பின் மூலமாக 12 யூனிட்டை செலவழிக்க போகிறோம். 12 யூனிட் செலவழிக்க போகிறோம். ரைட்டா? ஒரு மாதத்துக்கு 12 யூனிட் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த பல்பை பாவிக்கிறதுனால செலவழிக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். நான் சுருக்கம் சரியான பார்த்துக்கிறேன். ஒரு நாளைக்கு 4 ஹவர், 30 நாளைக்கு 30 தர 4 120. இதை சக்தியாக மாற்ற வலு தர நேரம், வலு வேட்லையும் நேரம் வந்து என்னது ஹவர்லையும் இருக்க போது வேட் ஹவர் கிலோ வேட் ஹவர்னு மாற்றினா சரி, விஷயம் முடிஞ்சு. ரைட் தானே? ரைட். இப்போ யோசிப்போம், நீங்கள் அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணுறீங்க. அயன் பாக்ஸ் வந்து 1000 வாட் வலு உடையது. ஒரு நாளைக்கு வீட்டில் 1/2 hour அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. 1/2 hour படி, ஒரு நாளைக்கு 1/2 hour படி, 30 நாட்களுக்கு பாவிக்கும் போது எத்தனை யூனிட் போயிருக்கும்? நீங்கள் வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு கண்டுபிடிச்சிட்டு வாங்க, நான் நேரடி விஷயத்துக்கு போகிறேன். ஒரு நாளைக்கு 1/2 hour படி 30 நாட்களுக்கு சொன்னால் மொத்தம் 15 ஹவர்ஸ்னு வரும். ஒரு நாளைக்கு 6 hour, அப்போ 30 நாளைக்கு 15 hours வரும். சக்தின்னு பார்க்கும்போது வலு தர நேரம், வலு வந்து 1000 வாட், இது வந்து 15 ஹவர். வித்தியாசமான அலகு வந்தால் மட்டும் கெமிஸ்ட்ரியில் மாதிரி அலகு போட்டு போகலாம். ரைட்டா? அப்போ 15000 வாட் ஹவர்னு வரும். இந்த 1000 பிரித்து விட்டால் 15 கிலோ வாட் ஹவர்னு வந்து முடியும். ரைட்டா? அப்போ 15 யூனிட் உங்களுக்கு என்ன செய்ய போகுது? இதால் செலவாக போகுது. இப்படி தான் நாங்கள் கணிப்புகளை நாங்கள் என்ன செய்வோம். ரைட் தானே? ரைட். கடைசியாக ஒரே ஒரு விஷயத்தை பார்த்துருப்போம். ஒரு கிலோவாட் ஹவர் எத்தனை ஜூல் அப்படிங்கிறத பார்ப்போம். அது ரொம்ப சிம்பிள். ஒரு கிலோ வாட் ஹவர் எத்தனை ஜூல்? நான் இப்படி கொண்டு போகிறேன். கிலோ இல்லாமக்குவோம், 10 இருக்கணும். அப்போ வாட் ஹவர்னு மாறிடும். 1 தர 13 வாட் எழுதலாம், ஜூல் செகண்ட் -1. ஹவரை நான் மாற்ற போகிறேன். செகண்டுக்கு 3600 செகண்ட். செகண்ட் -1 செகண்ட் விட்டுப்பட்டுரும். 3600, இதை வேணா 00 போடலாம். ஜூல் அப்படின்னு வரும். இதை எழுதலாம் 3 × 6 11 12 13 14 15 16 வரும். உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் இது நீ பெருக்கி பாருங்க. 36000000 ஜூல். 11 12 13 14 15 16. 3 × 6 தர 16 ஜூல். இதுதான் ஒரு கிலோவாட் ஹவர் என்பது. ஒரு கிலோவாட் ஹவர் என்பது சரிதானே? ரைட். இதையும் பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. அடுத்தது மின்னியக்கு விசை என்றால் என்ன அப்படிங்கிறது நாங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். மின்னியக்கு விசை என்பது ஒரு மின்கலத்தின் மறைமுனையிலிருந்து நேர்முனைக்கு ஓரலகு நீரேற்றத்தை கொண்டு செல்ல செய்யப்பட வேண்டிய வேலை. ஓரலகு நீரேற்றத்தை கொண்டு செல்ல செய்யப்பட வேண்டிய வேலை. இங்கே யோசிப்போம். நான் மின்னிசை கோடு என்பது இப்படி போய்கிட்டு இருக்கும். இதுக்கு சும்மா மின்னிசை கோடு என்பதை கற்பனை பண்ணால் அப்படி போய்கிட்டு இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? மின்னிசை கோடுனா ஒரு கற்பனையின் படி, அதாவது பேக்டீரியலுக்கு மின்னிசை கோடுன்னு யோசிக்க இயலாது. நம்ம விளங்குறதுக்காக இதை யோசிக்கலாம். நேர் ஏற்றத்திலிருந்து மறை ஏற்ற நோக்கி தான் இது இருக்கணும். ஏன்னா நேர் ஏற்றத்தை வச்சு இங்கிட்டு விசை தாக்கும், இந்த திசையில் அது இயங்கும். அப்போ இங்கிட்டு தானே கட்டாயம் மின்னிசை கோடுன்னு காட்டணும். ரைட். இது வழியே இப்படி வந்தா அழுத்த சக்தியானது இயக்க சக்தியாக மாற்றப்படும். மறந்துட்டீங்களா? அதுக்கு தானே ஆரம்பத்தில் நான் ஈர்ப்பு விசை கோட்டையும் கொண்டு போனேன். திணி ஒன்று கீழே விழுகுது. அழுத்த சக்தியானது இயக்க சக்தியாக மாற்றப்படும்.
நேரேற்றத்தை வச்சு தான் இங்கே கதை போகுது. இங்கேருந்து இங்கே கொண்டு போனால் மின்விசை கோட்டுக்கு எதிர் திசையில் நேரேற்றத்தை கொண்டு போனால் சரியா இங்கே அழுத்த சக்தியாக ஏற்றத்தில் சக்தி சேமிக்கப்படும். அழுத்த சக்தியாக இங்கிருந்து ஒரு பொருளை மேலே கொண்டு போனோம்னு சொன்னால் அழுத்த சக்தியாக என்ன செய்யப்படும்? ஈர்ப்பழுத்த சக்தியாக இங்கே சக்தி மாற்றப்படும். மேலே தூக்கி பொருளை வைக்கும்போது உயரத்துக்கு கொண்டு போகும்போது அந்த மாதிரி நாங்கள் மின்விசை கோடுன்னு வருது சில கொண்டு போனால் இங்கே ரைட் தானே அழுத்த சக்தியாக சக்தி மாற்றப்படும் ஏற்றத்தில். இங்கே கொண்டாந்து விட்டோம். அவர் என்ன செய்ய போறாரு? இப்படியே வரும்போது அழுத்த சக்தியை இயக்க சக்தியாக மாற்றி அதை தடையில இழந்துட்டு இப்படி வர போறாரு. இப்போ உங்களுக்கு ஈஸியாக விளங்கும்னு நினைக்கிறேன். சரியா? பேட்டரி என்ன செய்யும்? ரசாயன தாக்கங்களூடாக ஏற்றத்துக்கு ஒரு அழுத்த சக்தி இங்கே கொண்டாந்து கொடுக்கும். அவர் என்ன செய்வார்? இது வழியாக ஓடி 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 சரியா அதெல்லாம் இயக்க சக்தியா மாற்றி தடையில் இழந்துட்டு பழையபடி இங்கே வந்து என்ன செஞ்சிருவாரு? செஞ்சிருவாரு. திரும்ப அழுத்த சக்தியை கொடுத்து இங்கே கொண்டாந்து விடும். பழையபடி என்ன செய்வாரு? இந்த வேலையை செய்வார். இந்த ரசாயன தாக்கம் தான் இங்கே என்ன செய்யுது? அழுத்த சக்தியை கொடுத்து அதை கொண்டாந்து இங்கே வைக்கிற வேலையை அதுதான் செய்யுது. இவர் பழையபடி இங்கே செஞ்சிருவாரு, வந்து சேர்ந்துருவாரு. இதுதான் பேட்டரியில நடக்கிற விஷயம். சிம்பிளா நம்ம பொறிமுறையா சொன்னோம். ரைட். மின்விசை கோடியின் மின்னியக்கு விசைனா என்னன்னு பார்த்துட்டு இருக்கிறோம். மின்னியக்க விசை, அதுக்கு தான் இந்த இடத்துக்கு வந்தேன். ஏற்கனவே நான் மின்னியக்க விசை பற்றி பேசியிருக்கிறேன். மின்னியக்க விசை. மின்னியக்க விசை என்பது ஒரு மின்கலத்தின் மறைமுனையிலிருந்து நேர்முனைக்கு ஓரலகு நேரேற்றத்தை கொண்டு செல்ல செய்யப்பட வேண்டிய வேலை. ஓரலகு நேரேற்றத்தை கொண்டு செல்ல செய்யப்பட வேண்டிய வேலை. ஒரு மின்கலத்தின் மறைமுனையிலிருந்து நேர்முனைக்கு ஓரலகு நேரேற்றத்தை கொண்டு செல்ல செய்யப்பட வேண்டிய வேலை. மனசு சொல்லுது, அடே இங்கிருந்து இங்க நேரேற்றத்தை கொண்டு போறோம்னா நல்ல ஒரு அழுத்த சக்தி அதை கொண்டாந்து கொடுத்துட்டோம். சரியா? ரைட்டா? ரைட். இந்த மாதிரி கூட நீங்க யோசிக்கலாம். பேட்டரி நடக்கிற விஷயம். ஒரு பாலுக்கு நாங்கள் சக்தி அழுத்த சக்தியை கொடுத்து இங்கே கொண்டாந்து விட்டுட்டோம். ஒரு ரிம்ல சுற்றி அதை ஓடுற மாதிரி, வெளியிலாம் போகாத மாதிரி. ஆரம்பிச்சுவார். இங்கேருந்து ஓடி படப்படப்பட இயக்க சக்தியாக அதை இழந்துருவார். இழந்து இங்கே வந்துருவார். அப்படியே ஆடி ஆடி நின்றுவார். திரும்ப கொண்டாந்து இங்கே விடுவோம். திரும்ப ரைட் இப்படி வருது. அந்த மாதிரி தான் இங்கே கரண்ட் போகிறது. கிட்டத்தட்ட கூட யோசிக்க வேண்டாம். ரைட். அப்போ நான் சொன்னேன், மின்கலத்தின் மின்னியக்க விசை என்பது மறைமுனையிலிருந்து நேர்முனைக்கு ஓரலகு நேரேற்றத்தை கொண்டு செல்ல செய்யப்பட வேண்டிய வேலை. இது மின்கலத்துக்கு மட்டுமல்ல, சூரிய கலத்துக்கு பொருந்தும். டைனமோ மின்னை உற்பத்தி செய்யற டைனமோ சைக்கிள் யூஸ் பண்ணுவோம், அதுக்கு பொருந்தும். அந்த எதெல்லாம் மின்னை உற்பத்தி செய்தோ அது எல்லாத்துக்குமே இந்த மின்னியக்க விசை அப்படிங்கிற வரைவிலக்கணம் பொருந்தும். சரியா? மறைமுனையிலிருந்து நேர்முனைக்கு ஓரலகு நேரேற்றத்தை கொண்டு செல்ல செய்யப்பட வேண்டிய வேலை அந்த மின்கலம், சூரிய களம் அல்லது டைனமோவினுடைய மின்னியக்க விசை எனப்படும். சரியா? ரைட். நியம ஓட்டம் பற்றி நாங்கள் ஏற்கனவே பேசிட்டோம். மறையேற்றம் செல்ற திசைக்கு எதிர் திசையில நியம ஓட்டம் செல்றதா நாங்கள் இங்கே என்ன செய்யறோம்? கருதுறோம். சரிதானே? ரைட். இப்போ நாங்கள் என்ன யோசிக்க போறோம் சொன்னா, ஒரு பேட்டரியை பற்றி தான் நாங்கள் அடுத்து என்ன செய்ய போறோம் சொன்னா யோசிக்க போறோம். சரியா? அப்ப நான் இவ்வளவு நேரம் பேசின விஷயங்களை, மிக முக்கியமான விஷயங்களை திரும்ப திரும்ப நான் தட்ட வேண்டிய ஒரு தேவை இருக்கு. முதலாவதா நான் தட்டுறேன் என்ன அப்படின்னு கேட்டா, முதலாவது தட்ட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, வலுவுக்கான சமன்பாடுகள். P சமன் VI, P சமன் I squared into R, P சமன் V வர்க்கத்தின் கீழ். ரெண்டாவதா நான் என்ன சொல்லணும் அப்படின்னு யோசிக்கிறேன் அப்படின்னு கேட்டா, சரிதானே, அதாவது மின் சக்தி அளக்கும் அலகு கிலோவாட் ஹவர். இப்ப அடுத்து நாங்க என்ன செய்ய போறோம் சொன்னா, சின்ன சின்ன அடிக்கடி தேவைப்படுற விஷயங்களுக்கு நாங்கள் செய்ய போறோம். ஒரு மின்கலத்தினுடைய அகத்தடை பற்றி நாங்கள் பேசினது இது வரைக்கும், அதை பற்றி பேச போறோம். அப்ப இங்க ஒரு மின்கலத்தின் அகத்தடை பற்றி பேச போறோம். மின்கலத்தின் அகத்தடை பற்றி நான் பேச போறேன். மின்கலத்தினுடைய அகத்தடை பற்றி நாங்கள் பேசுவோம். ஒரு மின்கலம் இருக்குமாறுனா அந்த மின்கலத்துள்ளுக்கு மின்வாய்கள் ரெண்டு இருக்கும். சரியா? அப்ப சிம்பிளான ஒரு மின்கலம்னு சொன்னா, எளிய கலம் நீங்க உருவாக்குவீங்க. சரியா? எளிய கலம் கெமிஸ்ட்ரியில் உருவாக்குவீங்க. நாகம் செப்பு H2SO4 வச்சு உருவாக்குறது யோசிப்போம். H2SO4 இது நாகம், இது செப்பு. இந்த மின்கலத்தை பற்றி யோசிப்போம்.
சரியா? ரைட். நீங்க ஒரு ஆம்பியர் மானியம் மட்டும் நினைக்கிறீங்க வச்சுக்கோங்க. கரண்ட் இதுல என்ன செய்ய போகுது? ஓட போகுது. ஓடும்போது இங்க அகத்தடை என்பது இங்கேயும் அணுக்கள் இருக்கு, அதோட மோதி மோதி தான் என்ன செய்யும் சொன்னா அவர் வரணும். சரியா? இப்ப கரண்ட் இப்படி ஓட போகுதுன்னு சொன்னா இதுல மோதி மோதி தான் வரணும். எச்சங்கள் மோதி மோதி தான் பயணிக்கணும், நேரடியா ஃப்ரீயா பயணிக்க முடியாது. அவ்வாறு மோதுகை நிகழும் போது இது சக்தி இழக்கும். அந்த சக்தி இழப்புக்கு காரணமா அமைகிறது தான் நாங்க என்ன சொல்றோம்? தடைன்னு சொல்றோம். அது மின் களத்துக்கு நிகழ்றதுனால அது அகத்தடை அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரியா? அப்ப வெளியில வயர்ல மற்றும் தடைகள்ல கரண்ட் போகும்போது அங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டா, சரியா நான் இப்படி கதைக்கணும். மற்ற சந்தர்ப்பங்கள்ல சரியா, அதாவது செப்பு, அலுமினியம் போன்ற கடத்துகளினூடாக, கார்பன் போன்ற கடத்துகளினூடாக ஏற்றங்கள் அசையும் போது மோதுகையின் காரணமாக சக்தி இழக்கப்படுகிறது. சரியா? அந்த இழக்கப்படும் சக்தியை தீர்மானிக்கக்கூடிய ஒருவர் தான் தடை அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி இங்க மின்கலத்துக்கு மின்னோட்டம் செல்லும் போது, மின்கலத்துக்கு மின்னோட்டம் செல்லும் போது மோதுகை காரணமாக சக்தி இழக்கப்படும். அதுக்கு காரணமாக நான் என்ன சொல்ல போறோம்? அகத்தடைன்னு சொல்ல போறோம். அகத்தடை அப்படின்னு சொல்லி சொல்ல போறோம். ரைட்டா? ரைட். அப்ப இந்த அகத்தடை உள்ளுக்கு காட்டுறது பொருத்தமா இருக்காது. இந்த அகத்தடை உள்ளுக்கு காட்டுறது பொருத்தமா இருக்காது. ஆகவே இப்படித்தான் அகத்தடை என்ன செய்யப்படும் சொன்னா காட்டப்படும். இதனுடைய மின்னியக்கு விசை இ, அகத்தடை ஆர். சரியா? அப்ப பேட்டரி தனி இது தனியா இருக்கிறதுனால இது ஒரு பெட்டி ஒன்று போட்டு காட்டுறது வழக்கம். அப்ப மின்கலங்களுக்கு நாங்க இவ்வளவு நேரம் அகத்தடை இல்லாம பார்த்தோம், இன்னைக்கு அகத்தடை இருக்கிற மாதிரி பார்த்தோம். மின்கலத்துக்கு அகத்தடை இருக்கிற மாதிரி பார்ப்போம். ரைட்டா? ரைட். அடுத்த விஷயத்துக்கு போகலே. நான் என்னத்தை பத்தி பேசணும் அப்படின்னு கேட்டா, மின்கலத்தினுடைய அகத்தடை பற்றி. இதான் நடக்க போற அடுத்த விஷயத்தை தான் நாங்க என்ன செய்யணும்? பேசணும். இதுல எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் சொல்லி தரேன். இது சில இடங்கள் உங்களுக்கு தேவைப்படும். ஒரு மின்கலத்துக்கு குறுக்கையான வால்ட் அளவு, அந்த வால்ட் அளவு சரியா இதனுடைய மின்வாய்கள்ல தான் தங்கியிருக்கு. சரி, அது கெமிஸ்ட்ரிக்கு போய் சேரும். நாகத்துக்குன்னு சொல்லி ஒரு நியம மின்வாய் அழுத்தம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. செப்புக்குன்னு நியம மின்வாய் அழுத்தம்னு ஒன்று இருக்கு. இந்த ரெண்டு நியம மின்வாய் அழுத்தங்களுக்கு இடையிலான வித்தியாசம் தான் இது மின்னியக்க விசை. அப்போ ஒரு வெற்றிட வால்டேஜை தீர்மானிக்கிற மின்வாய்கள், அவற்றினுடைய நியம மின்வாய் அழுத்தங்களின் வித்தியாசம் மின்னியக்க விசையை தீர்மானிக்கும். இவ்வளவு பிசிக்ஸ்ல பார்ப்போம். சரிதானே? ரைட்டா? இங்க நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா பாடமாக்க வேணாம். சரியா? என்ன அப்படின்னு கேட்டா, நம்முடைய நாகம், செப்பு, சரிதானே, அவங்களோட நியம மின்வாய் அழுத்தம் அப்படின்னு ஒரு விஷயத்தை நாங்க என்ன செய்யலாம் சொன்னா பார்க்கலாம். சரியா? நாகமும் செப்பும் யூஸ் பண்ணா 1.08 வருமா? 1.08. இது எப்படி வந்திருக்கும்? இதுட்டு நியம மின்வாய் அழுத்தமும் இதுட்டு நியம மின்வாய் அழுத்தமும் தெரிஞ்சு அவற்றுக்கு இடையிலான வித்தியாசம் தான் 1.08. ரைட் தானே? ரைட். மறந்தாலும் பரவாயில்ல. அது ரொம்ப ஃபேமஸான ஒருத்தர் இருக்கிறாரு. யாரு? நம்ம வீடுகள்ல நிறைய சந்தர்ப்பங்களை பயன்படுத்துற பேட்டரி. அதனுடைய மின்னியக்கு விசை 1.5 வாட். இங்க பயன்படுத்தும் கார்பனும் நாகமும். அப்ப கார்பனூட்டும் நாகத்துக்கும் நியம மின்வாய் அழுத்தங்களின் வித்தியாசம் 1.5 வாட். அப்ப இப்ப நீங்க தெரிஞ்சுக்கங்க, விரும்பின மின்னியக்க விசை உள்ள பேட்டரிஸை நம்ம நினைச்ச மாதிரி உருவாக்க முடியாது. நம்முடைய மின்வாய்கள் தான் தீர்மானிக்க போகுது மின்னியக்க விசையை. மின்வாய்களின் நியம மின்வாய் அழுத்த வித்தியாசம் தான் மின்னியக்க விசையை தீர்மானிக்க போகுது. ரைட்டா? ரைட். இது சம்பந்தமா இந்த ஒரு விஷயம் பேசலாம், அதை நான் கறந்து பேசுறேன். அப்ப தேவையான வால்டேஜ்ல நாங்க எடுக்கிறாங்க, அது இயற்கையாக தீர்மானிக்கப்பட்ட ஒன்று. நியம மின்வாய் அழுத்தங்கள்ல வித்தியாசம், நாங்க என்னென்ன மின்வாய் யூஸ் பண்றோமோ அதுக்கேற்ற மாதிரி மாறும். எல்லாத்தையும் மின்வாயா பயன்படுத்தி எஃபிஷியன்டான, அதாவது வினைத்திறன் மிக்க மின்கலங்களை நம்மளால என்ன செய்ய முடியாது? உருவாக்க முடியாது. அப்ப நமக்கு வினைத்திறனான பேட்டரியா தொழிற்படக்கூடிய மின்வாய்களை தெரிவு செய்வோம். அவற்றுக்கிடையிலான அந்த மின் அழுத்த வித்தியாசம் தான் மின் இயக்க விசை. ரைட். இது அவ்வளவு இருக்கட்டும். பேட்டரி இப்படி இருக்கு, இதுக்கு அகத்தடைன்னு ஒன்று இருக்கு. அப்ப பேட்டரிஸ்க்கெல்லாம் அகத்தடைன்னு ஒன்று இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு வேண்டிய விஷயம்.
இப்போ இதுக்காக நான் இதை பத்தி என்னத்து பேசலாம் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா ரைட் தானே? ரைட். ரெண்டு விஷயம் நான் பேசலாம். மின்கலங்கள் அகத்தடை ரொம்ப சின்னதாக இருக்கும் பிள்ளை. அதுக்கேற்ற மாதிரி தான் கட்டாயம் மின்கலம் தயாரிப்பாங்க, இல்லாட்டி வேஸ்ட். ஒரு மின்கலத்துல இருந்து மின்னோட்டத்தை உறிஞ்ச போறோம், அந்த சிச்சுவேஷனை யோசிப்போம். மின்கலத்திலிருந்து மின்னோட்டத்தை உறிஞ்சல். மின்னோட்டத்தை உறிஞ்சல் தான் சொல்லுவோம். வளமையா நாங்கள் மின்கலத்திலிருந்து மின்னோட்டம் வெளியில போகுமா இருந்தா மின்னோட்டத்தை உறிஞ்சல் சொல்லுவாங்க. இதான் ஒரு பேட்டரி பிள்ளை. ரைட். இது ஒரு அகத்தடை. இதான் கரண்ட் ஐ, இது இ. சரியா? ரைட். இப்ப இது வெளியில இதுக்கு அகத்தடை இல்லாட்டி இது வெளியில கொடுக்குற வோல்டேஜ் இ. அகத்தடை பூச்சியமாக இ வோல்டேஜ் கிடைக்கும். இவ்வளோனா நீங்க பார்த்து கீழே அப்படிதான் செஞ்சீங்க. சரியா? இதுக்கு அகத்தடை இருக்குமா இருந்தா வெளியில கிடைக்கிற வோல்டேஜ் அது அழகா நாங்க வி அவுட்புட்னு சொல்லுவோம். வி அவுட்புட் சமன் இ மைனஸ் ஐஆராக காணப்படும். அப்ப இங்க என்ன கதை அப்படின்னு கேட்டா மின்னியக்கு விசை மாறாது, தடை மாறாது. மின்னோட்டத்தை நாங்க கூட்ட கூட்ட என்ன நடக்கும்? வி அவுட்புட் குறையும். வி அவுட்புட் என்ன செய்யும்? குறையும். ரைட்டா? ரைட்டா? அப்ப நாங்க எடுக்கிற மின்னோட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அது வெளிச்சுற்றுக்கு கொடுக்கிற வால்ட் அளவு மாறும். சரியா? வால்ட் அளவு மாறும். ரைட். அப்ப நீ என்ன தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு கேட்டா மின்கலங்களுக்கு அகத்தடை இருக்கு. அகத்தடை இருக்கனால அதுக்கு குறுக்கையான வால்ட் அளவானது நாங்க உறிஞ்சிற மின்னோட்டத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும் அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். இதைத்தான் நான் இங்க உங்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டிய விஷயம். சரிதானே? ரைட். இப்ப யோசிப்போம். நான் ரொம்ப சிம்பிளா தான் கணக்குகளை கொண்டு போய் யோசிக்கிறேன். அகத்தடை உள்ள ஒரு பேட்டரி இருக்கு. ரொம்ப சிம்பிளாகவும் அந்த சிம்பிளான கணக்குல நீட்டாகவும் செய்யவும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நீங்க பெர்ஃபெக்ட், நீங்க எடுக்கலாம். இது 2 வோல்ட். இதுக்கு குறுக்கே நாங்க ஒரு தடை ஒன்று இணைச்சிருக்கிறோம் வச்சுக்கிறோம். 4 ஓம் ஒரு தடை இணைச்சிருக்கிறோம். அப்ப நான் இங்க என்ன கேட்கலாம்? இந்த சுற்றில் செல்லும் மின்னோட்டம் யாது? விளங்குதா? ரெண்டாவது என்ன கேட்கலாம் அப்படின்னு கேட்டா இதற்கு குறுக்கியான வால்ட் அளவு யாது? ரைட். இதுல ஒரு மின்னோட்டம் போக போகுது, ஐ மின்னோட்டம். இந்த மின்னோட்டம் இங்க வரும், இங்க வரும். கடைசியாக என்ன செய்வாரு? இங்க வருவார். உங்களுக்கு தெரியும் இது ஏ, இது பி, இது சி, இது டி. இந்த சுற்றுக்கு நாங்க கேட்சுவின் விதி பாவிக்கணும். கேட்சுவின் விதி பாவிப்பதற்கான 3 முறைகள்: மின்னோட்டம் போடணும், மின்னியக்கு விசைகளுக்காக ஒரு ரவுண்ட், ஐஆர் பெருக்கங்களுக்காக ஒரு ரவுண்ட். மறந்துட வேண்டாம். கேட்சுவின் 2ஆம் விதி. கேட்சோவினுடைய 2ஆம் விதியை நாங்கள் என்ன செய்வோம்? பாவிப்போம். கேட்சோவின் 2ஆம் விதி. கேட்சோவினுடைய 2ஆம் விதி என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டா கேட்சோவின் 2ஆம் விதிப்படி இங்க நடக்கிற விஷயம் என்னன்னு சொன்னா முதலாவது நீங்க சுற்ற தீர்மானிக்கணும். ஏ பி சி டி ஏ. நீங்க கேட்சோவின் விதி பாவிக்க போறது ஏ பி சி டி ஏ சுற்றுக்கு தான் கேட்சோவின் விதியை பாவிக்க போறீங்க. இங்க இருந்து போவோம். இங்க இருந்து போகும்போது அகத்தடை இருக்கிறனால அப்செட் ஆக வேணாம். அகத்தடையை புறத்தடை மாதிரி யோசிக்கணும். அப்ப கேட்சுவின் விதி ஏற்கனவே உங்களுக்கு பாவிக்க தெரியும். அகத்தடை தான் மனசுல அகத்தடை இருக்கும், புறத்தடை மாதிரி யோசிச்சு கேட்சுவின் விதியை பாருங்க. ஏல இருந்து போறோம். தடை இருந்தா பிரச்சனை இல்லை. மின்னியக்கு விசைகளை தேடி போகும்போது அதை மட்டும் தான் யோசிக்கணும். பேட்டரியில பிளஸுக்கு போனா +2. மின்னியக்க விசைகளின் நட்சத்திர கணித கூட்டுத்தொகை சமன் ஐஆர் பெருக்கம் 1 × I. அப்படியே போறோம், அப்படியே வரோம். 4 × I. 4 ஐன்னு சொல்லி வரும். அப்ப I சமணி 1 வரப்போகுதுன்னு சொன்னா 2 × 5 0.4 ஆம்பியர். 5 ஆம்பியரா? 4 ஆம்பியர். ரைட். 5 ஐன்னு வரும். 0.4 ஆம்பியர். இந்த மின்கலம் வெளிச்சுற்றுக்கு வழங்கும் வால்ட் அளவுன்னு கேட்டா முதல்ல யோசிக்கணும். மின்கலத்தினுடைய நேர்ல இருந்து மின்னோட்டம் போனா அது என்ன செய்யுது? சுற்றுக்கு மின் ஓட்டத்தை வழங்குகிறது. E - IR. E - IR. E கா 2 வாட்,
மைனஸ் I0.4 தர 1 இது ரெண்டு பேருக்கு அப்படி வரும் 1.6 வால்ட் அப்படின்னு வரும். அவ்வளோதான். இந்த மாதிரி தான் கேள்வி கேட்பாங்க. இது வெளிச்சுற்றுக்கு வழங்குற வால்ட் அளவும் இந்த வால்ட் அளவும் ஒன்றுக்கு ஒன்று சமம். ஏன்னா இது வெளிச்சுற்றுக்கு வழங்கினதை தான் இது வாங்கணும். இது வெளிச்சுற்றுக்கு வழங்கினதை தான் இது வாங்கணும். ரைட். இப்போ யோசிப்போம். இந்த மாதிரி நீங்க ஒரு கேள்வி செய்ய போறீங்க. அதாவது நான் தொடர்ந்து தான் செய்துட்டு போவேன். ரைட்டா? நீங்க தான் வீடியோ நிப்பாட்டில இருந்து கேள்வி செய்து பார்க்கணும். சின்ன கேள்வியும் செய்து பாருங்க. இல்லாட்டி உங்களால் படிக்க முடியாது. ரைட். நாம யோசிப்போம். எக்ஸ் ஒய் இசட் டபிள்யூ இதனுடைய அகத்தடைய 0.5 ஓம் எடுப்போம். இதனுடைய மின் இயக்க விசைய 2 வால்ட் அப்படின்னு எடுப்போம். சரியா? இது 1.5 ஓம் அப்படின்னு எடுப்போம். ரைட். கரண்ட்டை கண்டுபிடிக்கணும். சரிதானே? முதலாவது நீங்க என்ன செய்யணும்னா கரண்ட்டை போட்டுக்கிட்டு போங்க. பேட்டரியோட பிளஸ்ல இருந்து தான் கரண்ட் என்ன செய்யணும்னா போகும். இங்க இருந்து பேட்டரியோட பிளஸ்ல இருந்து கரண்ட்டை போடுவோம். மாற்றி இருக்க மாதிரி விட அப்படி வரும் நமக்கு. சரியா? எப்படியே கரண்ட் இங்க என்ன செய்யணும்னா வரும். ரைட். சரியா? அப்ப கேட்சுவ நீதி பாவிக்கிற படிமுறைகள் இருக்கு. கேட்சுவ நீதி பாவிக்கிற படிமுறைகள் முதலாவது நாங்கள் என்ன செய்யணும் சொன்னா மின்னோட்டம் போடணும். ரெண்டாவது மின்னியக்க விசைகளுக்காக ஒரு ரவுண்டோடு போகணும். அப்ப இங்க கேட்சுவின் ரெண்டாம் விதி பாவிக்க போறீங்க. நான் கொஞ்சம் ஸ்பீட் பண்றேன். நிறைய கணக்குகள் செஞ்சுட்டனால எக்ஸ்ல இருந்து போய் எக்ஸுக்கே வர போறோம். எக்ஸ் ஒய் இசட் டபிள்யூ எக்ஸ்ங்கிற சுற்றுக்கு கேட்சுவின் விதி. சரியா? இங்க இருந்து போறோம். தடையில கணக்கு எடுக்க மாட்டீங்க. பேட்டரியோட பிளஸ்க்கு போறீங்க. +2. பேட்டரியோட பிளஸ்க்கு போனா +2, மைனஸ்க்கு போனா -2. மின் இயக்க விசைகளின் அச்சர கணித கூட்டுத்தொகை. ஐஆர் பெருக்கங்களை கணக்கு எடுக்க மாட்டோம். ஒரு ரவுண்ட் வந்தாச்சு. அடுத்த ஐஆர் பெருக்கத்துக்காக திரும்ப அதே புள்ளியில இருந்து ஸ்டார்ட் பண்றோம். நான் போற திசையிலே கரண்ட் போனா +IR I × 0.5 0.5 I அப்படின்னு சொல்லி வரும். சக டிஏ போறோம். டிஏ போய் டிஏ வந்தோம்னு சொன்னா 1.5 × I வரும். ஆகவே உங்களோட முடிவு என்ன அப்படின்னு பார்த்தா I = 1 ஆம்பியர்ல வரும். வி அவுட்புட் வந்து கரண்ட் வெளியில போகுது. அப்ப E - IR கட்டாயம் உள்ள வோல்டேஜை விட இது அவுட்புட் கொடுக்குற வோல்டேஜ் குறைவா இருக்கும். ஏன்னா இதுக்கு அகத்தடை இருக்கு. தான் கொஞ்சம் வோல்டேஜ் எடுத்துக்கொள்வார். E2 - I × R 0.5 ஆகவே 1.5 வால்ட் அப்படின்னு சொல்லி வரும். இது வெளிச்சுற்றுக்கு வழங்கியதை தான் இதை பெற்றிருக்கும். முதல்ல நான் சொன்னேன். இது வெளிச்சுற்றுக்கு வழங்குறது நீங்க கண்டுபிடிச்சாலும் சரி, இங்க ஒரே ஒரு தடை இருக்கனால இது வெளிச்சுற்றுக்கு வழங்கிய அனைத்தையும் இதுதான் பெற்றிருக்கும். ஆகவே இதுக்கு வோல்டேஜை கண்டாலும் இதுக்கு சமம். எப்ப ஒரே ஒரு தடை மட்டும் இருந்தா இது குறிக்கான வோல்டேஜ் பாருங்க I × R அப்படின்னு வரும். அப்ப V = I க்காக 1.5 R க்காக 1 ஆம்பியர். அப்ப V = 1.5 வால்ட். இது விளங்குதா உங்களுக்கு? ரைட்டா? ரைட். கவனிச்சு கொள்ளுங்க. ரைட்டா? ரைட். இப்ப நாம பார்த்தோம் அதாவது கரண்ட் வெளியே போற மாதிரி. அடுத்தது யோசிப்போம். மின் ஏற்றும் சந்தர்ப்பம். இது மின் இறக்கல்னு சொல்லுவோம். ஒரு பேட்டரியோட நேர்ல இருந்து கரண்ட் வெளியே போச்சுன்னு சொன்னா நான் அதை சொல்லுவோம் மின் இறக்கல்னு சொல்லுவோம். இப்போ மின் ஏற்றல். சரியா? இப்ப நீங்க பேட்டரியெல்லாம் சார்ஜ் பண்றீங்க, போன் பேட்டரியெல்லாம் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். மின் ஏற்றும் சந்தர்ப்பம். அப்ப அதுக்கு தனியாவே ஹெடிங் ஒன்று போடுவோம். மின்கலத்தை மின்னேற்றல். மின்கலத்தை மின்னேற்றல். ரைட். இன்னொரு பேட்டரி இருக்கு. சரியா? இது E = 2 வால்ட். இது 0.5 ஓம். 1 ஆம்பியர் கரண்ட். பேட்டரி உள்ளுக்கு கரண்ட் போகுது. அந்த டைம் வி அவுட்புட் அதை கலைக்க கூடாது. மின்கலத்துக்கு குறுக்கியான வால்ட் அளவு சமன்
பேட்டரி உள்ளுக்கு கரண்ட் போகுமாக இருந்தால், இப்படி கரண்ட் போகுமா இருந்தா இ பிளஸ் ஐஆர், வெளியில கரண்ட் போகுமா இருந்தா மைனஸ் ஐஆர், உள்ளுக்கு கரண்ட் போகுமா இருந்தா பிளஸ் ஐஆர். முதல்ல ஒரு ஜக்ல இருந்து தண்ணீரை வெளியில ஊத்துற மாதிரி வெளியில போச்சு, அப்ப மின்னிறக்கல். இப்ப ஜக் உள்ளுக்கு தண்ணி ஊத்துறோம், மின்னேற்றடி பிளஸ் ஐஆர். V சமன் 2 வாட் சக 1 × 0.5. V சமன் என்னன்னு வரும் சொன்னா 2.5 வாட், 2.5 வாட். அப்ப மின்கலத்தை மின்னேற்றல் மின்னிறக்கல் பார்த்தோம். சரி, இதுக்கு இன்னொரு உதாரணம் பார்ப்போம். இது ரொம்ப சிம்பிளான ஒரு உதாரணம். நீ வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு டக்குன்னு செய்யலாம். ரைட். R சமன் 1 ஓம், இது 2 வாட். இங்க கரண்ட் வந்து 5 ஆம்பியர் உள்ள போகுது வச்சுக்கோங்க. பிளஸ் ஐஆர்னு சொல்லி வரும். கரண்ட் உள்ளுக்கு போகுது. வி அவுட்புட் சமன் ஈகார் 2 பிளஸ் 5 × 1. அப்ப வி அவுட்புட் சமன் உங்களுக்கு என்னன்னு வரும் சொன்னா, இங்க 5.5, இங்க 2. அப்ப வி அவுட்புட்னு சொல்லக்கூடாது, ஏன்னா இது மின்கலத்துக்கு குறுக்கியான வாட் அளவு 2.5 வாட். இந்த டைம் இதுக்கு வால்டேஜ் பாருங்க, இதுக்கு உண்மையான மின்னியக்க விசையை விட கூடவா இருக்கு. மின் இறக்கும் போது அதுக்கு வால்டேஜ் மின்னியக்க விசையை விட குறைவா இருக்கு. இதுதான் பிள்ளைங்க ஒரு விஷயம். அப்ப எல்லா பேட்டரிக்குமே அகத்தடை இருக்கு. அந்த அகத்தடை புறக்கணிக்கத்தக்கதாக அங்க கடைசி வேற இல்ல. அந்த அகத்தடை ஓரளவுக்கு ஒரு பெருமானம் உடையது அப்படின்னா, அது மின்னிறக்கப்படுறது மற்றும் மின்னேற்றப்படுற சந்தர்ப்பங்களை நாங்க தனியாக உடைச்சு யோசிக்கலாம். மின் இறக்கப்படுமாக இருந்தால் இ மைனஸ் ஐஆர், அதுக்கு உண்மையான மின்னியக்க விசையை விட அதுக்கு குறுக்கியான வாட் அளவு கொஞ்சம் குறைவா இருக்கும். சரியா? வாகனங்கள் இந்த மாதிரியான சிச்சுவேஷன் வரும். பேட்டரியில இருந்து கரண்ட் வெளியே போகுதா, கரண்ட் போகுதா அப்படின்னு பாக்குறதுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டா, அதாவது இது ஒரு பேட்டரி யூஸ் பண்ற வாகனத்துக்கு பொருந்தாது. சில நேரங்கள்ல 2 பேட்டரி அப்படி யூஸ் பண்ற வாகனங்கள், அல்லது 2 பேட்டரி 3 பேட்டரிய யூஸ் பண்ற சந்தர்ப்பத்துல இதுல இருந்து கரண்ட் போகுதா அப்படின்னு பாக்குறதுக்கு, ஏன்னா வேலை செய்யும், சர்க்கியூட் வேலை செய்யும், ஆனா இதுல இருந்து தான் கரண்ட் போகுதா அப்படின்னு பாக்குற ஒரு சிச்சுவேஷனா இருந்தா என்ன செய்வாங்க, சர்க்கியூட் ரன் ஆகுள்ள ஆன் பண்ணிட்டு மின்கலத்துக்கு குறுக்கே வால்டேஜ் அளந்து பார்ப்பாங்க. அது ஒரு மின்னியக்க விசை அந்த பேட்டரியில போட்டிருக்கோம், அதை விட வால்டேஜ் கொஞ்சம் குறைஞ்சிருக்குமா, ரைட், கரண்ட் இதுல இருந்து போகுது. அதே சமயம் அது ஒரு மின்னேற்றப்படுற சந்தர்ப்பத்துல அதுக்கு குறுக்கையான வால்டேஜ் அளந்து பார்த்தா அதுக்கு மின்னியக்க விசையை விட கூடவா இருக்கும். இதெல்லாம் ஈஸியா சொல்லலாம், இது அடிக்கடி நடக்கிறது. என்னன்னா, வாகனங்களை பயன்படுத்துற பேட்டரி வந்து தொடர்ந்து என்ன செய்யும், வாகனம் ஓடும்போது சார்ஜ் ஆகும். என்ஜின்ல இருந்து சரியா, அதுல வால்டர்னேட்டர்னு சொல்லுவாங்க, அது ஒரு டைனமோ தான், அது இயங்கி என்ன செய்யும், சார்ஜ் ஆகும் வாகனம் ஓடும்போது. அதுல இருந்து மின் இறக்கப்படும். ரெண்டுமே நடக்கும். சரியா, ரெண்டுமே மாறி மாறி நடந்துகிட்டு இருக்கும். அப்ப சில நேரம் அந்த டைனமோ ஒழுங்கா சார்ஜ் ஆக்குற வேலையை செய்யாட்டி இந்த பேட்டரி என்ன செய்யும், கொஞ்ச நேரம் வேலை செஞ்சுட்டு அப்படியே என்ன செஞ்சிடும், மின் இறங்கி வாகனத்துக்கு மின்னை வழங்காத ஒரு நிலைமை வந்துடும். அப்ப வால்டர்னேட்டர் வேலை செய்தா இல்லையான்னு பார்க்க வழக்கமா நாங்க செய்யற ஒர்க் என்ன அப்படின்னு கேட்டா, அந்த வால்டர்னேட்டர் வேலை செய்யாட்டி, பேட்டரி ஒழுங்கா சார்ஜ் ஆகல, பேட்டரி உள்ள வால்டேஜ் பத்தல அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வந்தா கட்டாயம் பேட்டரி லைட் எரியும். வாகனங்கள்ல பேட்டரி லைட் எரியும். நான் எந்த சிச்சுவேஷனை பேசுறேன், வாகனம் ஒன்று உங்கள்கிட்ட இருக்கு, அந்த வாகனத்துல பேட்டரி வந்து மின்னை வழங்கும் வாகனத்துக்கு, அதே சமயம் வாகனம் ஓடும் போது அல்லது வாகனத்துல என்ஜின் வேலை செய்யக்குள்ள டைனமோ சுத்தி மின்னேற்றப்படும். மாறி மாறி நடந்துகிட்டே இருக்கும். இது உங்களுக்கு விளங்கிருச்சு. சரியா, ஒரு நீங்க வாகனத்தை உட்காந்து பார்க்கும்போது அது ஒரு சிக்னலை காட்டுது, பேட்டரி சிக்னல், பேட்டரி குறியீட்டோட ரெட் பல்ப் ஒன்று எரியுது. அப்ப அதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கணும், பேட்டரி ஒழுங்கான நிலையில் இல்லை அல்லது அது மின்னேற்றப்பட மாட்டேங்குது. 2 ஒழுங்கான நிலையில் இல்லை அல்லது மின்னேற்றப்பட மாட்டேங்குது, நமக்கு சிக்கல் கொடுக்க போகுது. அப்ப ஒழுங்கான நிலையில இல்லையா, இல்லாட்டி மின்னேற்றப்பட மாட்டேங்குதா அப்படிங்கறத நாங்க தெரிஞ்சுக்கணும். வால்டர்னேட்டர் அப்படின்னு வளமையை சொல்லுவாங்க, வளமையான மொழி. இது சார்ஜ் ஆகுதா இல்லையா, அதில் உள்ள டைனமோ வேலை செஞ்சு சார்ஜ் ஆகுதா இல்லையான்னு பார்க்க வளமையா சிம்பிள் அடிக்கடி செய்யற விஷயம்.